நான் டாக்டர் ராமேஸ்வரி ஸ்பீக்கிங் ஃப்ரம் ராமா ஹாஸ்பிட்டல், தில்லைநகர், திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு. இன்று நாம் பேச போகும் டாபிக் என்னன்னா மெனப்பாஸ் என்றால் என்ன? அதாவது மாதவிடாய் எப்படி வருதோ ஆரம்பம் அதே மாதிரி மாதவிடாய் எல்லாருக்கும் நின்று போயிடும். மாதவிடாய் நிற்கிற வயசு 45 வயசுலேருந்து 55 வயசு. ஆனால் ஆவரேஜ் ஏஜ் 51 வயசு. அதுக்கு மேலே ரொம்ப வயசுக்கு மேலே ப்ளீடிங் வந்ததுன்னா எதனால் இது மாதிரி வந்துட்டுருக்குன்னு நீங்கள் செக்அப் பண்ணிக்கணும். மெனப்பாஸுங்கிறத பற்றி ஏன் ரொம்ப இதுவாக இருக்காங்க, எல்லாரும் அதை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அது பலவிதமான தொந்தரவுகளை சில பேருக்கு கொடுக்கிறது. எல்லாருக்கும் மெனப்பாஸ் தொந்தரவு கொடுக்காது. சில பேருக்கு பலவிதமான தொந்தரவுகள் கொடுக்கிறது. அதனால் மெனப்பாஸால் தொந்தரவுன்னு தெரியாமலே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதனால் என்னெல்லாம் தொந்தரவுங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். இதில் இந்த தொந்தரவில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவரை அணுகி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. மெனப்பாஸ் குழந்தை பிறக்கும் போதே ஓவரிஸ் ஓசைட்டுங்கிறதோட பிறக்கும். அது மில்லியன்ஸ் கணக்கில் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ளீட் ஆகி 50-55 வயசு ஆகும்போது எல்லாமே குறைஞ்சி போயிடும். அதனால் மெனப்பாஸ் வருது. பீரியட்ஸ் வர்றதுக்கு ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் 2 ஹார்மோன்ஸ் தேவையாக இருக்கும். அந்த ஹார்மோன்லாம் குறைஞ்சி போயிடும். சில சமயம் பெரிய மெனப்பாசல்னு சொல்லிட்டு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே சில கஷ்டங்கள் இருக்கும். அந்த சமயத்தில் இர்ரெகுலர் ப்ளீடிங் இருக்கும், ப்ரொலாங்டு ப்ளீடிங் இருக்கும். நிறைய பேருக்கு பீரியட்ஸ் நிற்கிறதுக்கு முன்னாடி ஓவர் ப்ளீடிங் ஆகி அனிமியா கூட ஆகிடும். அவங்களாம் நினச்சிப்பாங்க தீட்டு நிற்கிறதுக்கு முன்னாடி அப்படி தான் ப்ளீடிங் வரும்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்து வீட்டிலலாம் சொல்கிறத கேட்டுட்டு அவங்க மருத்துவரை கன்சல்ட்டே பண்ண மாட்டாங்க. அவங்க அனீமியா மூச்சு திணறல் வர வரைக்கும் அவங்க வீட்டிலேயே பேசாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ளீடிங் இருந்தாலும் சரி, பெரிமெனோபாசல் ஸ்டேஜில் ப்ளீடிங் இருந்தாலும் போய் காமிக்கணும். ஏன் பெரிமெனோபாசல் ப்ளீடிங்கில் இருந்ததுன்னா, இது ஓவரிஸ்லாம் ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்ணுறது நிறுத்தினாலும் ஸ்ட்ரோமா ஆஃப் த ஓவரியிலேருந்தும் அட்ரினல்லேருந்தும் சில சமயம் ஈஸ்ட்ரோஜன் செக்ரீட் ஆகும். அது இது யூட்ரஸ் எண்டோமெட்ரியஸில் ஆக்ட் பண்ணி ஹைப்பர் பிளேசியா வந்துடும். எண்டோமெட்ரியல் ஹைப்பர் பிளேசியா சில சமயம் கேன்சர் வர்றதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. அதனால் ஓவர் ப்ளீடிங் இருந்ததுன்னா முதலே போய் காமிச்சிக்கோங்க. இது பெரிய மெனப்பாசல் ஸ்டேஜ். மெனப்பாஸ் வந்த உடனே நிறைய விதமான இது இருக்குது, நிறைய விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது இம்மீடியட் காம்ப்ளிகேஷன், லேட் காம்ப்ளிகேஷன்ஸ்ன்னு நிறைய இருக்குது. இம்மீடியட்டாக என்ன ஆகும்னா மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ஒரே ஆங்ஸைட்டியாக இருப்பாங்க, டிப்ரெஷனாக இருப்பாங்க, பால்பிட்டேஷனாக இருப்பாங்க, ரொம்ப இமோஷ்னலி அப்செட்டாக இருப்பாங்க, கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது, அவங்க வேலையிலலாம் ரொம்ப கிளம்சியாக இருப்பாங்க, அவங்களால எதையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, அடிக்கடி கோவப்படுவாங்க, அவங்களோட வேலையில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாமல் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பகம். இன்னொரு இது என்னன்னா, அவங்களால எது தோலெல்லாம் சுருங்குற மாதிரி யூரின் போகிற இடத்துல இருக்கிற வெஜனால இருக்கிற மியூக்கஸ் மெம்பரேனும் சுருங்கி போயிடும். அதனால் அவங்களுக்கு அட்ரோபிக் வெஜனைட்டிஸ்ன்னு சொல்லப்படுற வெஜனா அட்ரோபி ஒரே அடிக்கடி யூரின் வரும். யூரின் போகிற இடத்துல எரிச்சலாக இருக்கும், சில சமயம் விச்சிங்காக இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் யூரோஜெனிட்டல் சிம்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு யூராலஜி சிம்டம்ஸ், இதாவது யூரின் போகிற சிம்டம்ஸ் வரும். அடிக்கடி ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரின் வரும். ஒன்றுக்கு போனால் எரிச்சலாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருமினா தும்மினாலாம் ஒன்றுக்கு வந்துடும். சில சமயம் மசில்ஸ்லாம் ரொம்ப அட்ரோபி ஆகி ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் கூட வரும். ப்ரொலாப்ஸ்ங்கிறது கர்ப்பப்பை அடி இறங்குறதுன்னு சொல்லுவாங்க, அது கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாமே ஆஃப்டர் மெனப்பாஸ்க்கு அப்புறம் வரும். இந்த இது வேலையிலலாம் கான்சன்ட்ரேட்டே அவங்களால பண்ண முடியாது, பலவிதமான கஷ்டங்கள் வருது. நாட் ஓன்லி யூரலாஜிக்கல், ஜெனிட்டல் மட்டும் இல்லாமல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இது லாஸ் ஆஃப் லிபிடோ எல்லாமே இருக்கிறதுக்கு நிறைய டிஸ்பரோனியா இதெல்லாம் இருக்கிறதுக்கு நிறைய ஆஃப்டர் மெனப்பாஸ்க்கு அப்புறம் இது மாதிரிலாம் இருக்கும். மெனப்பாஸ் கிட்டத்தட்ட 51 வயசு தானே நின்று போயிடும். அது பேர் நேச்சுரல் மெனப்பாஸ். சில சமயம் யூட்ரஸை எடுக்க வேண்டி வரும். எதுக்காகன்னா அடினோமயோசிஸ், ஃபைப்ராய்டு,
வேறு ஏதாவது காரணத்துக்காக எடுத்ததுன்னா அந்த வந்து அது பேர் சர்ஜிக்கல் மெனப்பாஸ். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வரவே வராது. சில சமயம் வேறு ஏதாவது யூட்ரஸில் வந்து ஓவரியிலையோ வேறு எங்கேயாவது கேன்சர் வந்து அவங்களுக்கு வந்து ஹீமோதெரப்பி கொடுக்கணும்னு இருந்ததுன்னா, ரேடியேஷன் கொடுக்க வந்து இருந்ததுன்னா அவங்களுக்கும் பீரியட்ஸ் வராது. அதுவும் வந்து இன்டியூஸ்ட் மெனப்பாஸ். இந்த காரணத்தினால இந்த நிறைய விதமான சிம்டம்ஸ் இதில் இருக்குது. மெனப்பாஸ்க்கு அப்புறம் மெனப்பாஸால தான் இந்த சிம்டம்ஸ்ன்னு தெரியாமலே இருப்பாங்க. ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லிட்டு திடீர்னு உடம்புல அப்படியே வெப்பமாக போயிடும். நிறைய நைட் ஸ்வெட்ஸு, மூட் டிஸ்டர்பன்சஸ் இது எல்லாமே இருக்கும். இந்த இதில் என்ன இருந்தாலும் மற்றபடி வேறு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குன்னா, உடம்பு பூரா வந்து இச்சிங் இருக்கும். சில பேருக்கு தலையில் இச்சிங் இருக்கும். பல்லு வந்து ஆடுற மாதிரி இருக்கும். நெஞ்சு எரியிற மாதிரி இருக்கும். ப்ளோட்டிங் இருக்கும். அடிக்கடி கேஸ் போகிற மாதிரி இருக்கும். அப்டாமினல் ஒபிசிட்டி, வயிற்றில் வந்து ரொம்ப வெயிட் போடுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் என்ன பண்ணு அவங்க பருமன் ஆகிடுவாங்க. இதெல்லாம் வந்து காமன் காசஸ். இந்த காமன் காசஸால் பலவிதமான இது இருக்குது. அப்புறம் லேட் காசஸ் என்னென்னா ஹை கொலஸ்ட்ரால், பிபி, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இதெல்லாம் வந்து வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது மெனப்பாஸ்க்கு அப்புறம். ஒரு தடவை டாக்டர்கிட்ட போய் மெனப்பாஸ் வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கணும்னா, ஒரு மேமோகிராம் பண்ணிக்கணும், ஒரு பேப்ஸ்மியர் பண்ணிக்கணும், ஒரு அப்டாமினல் எக்ஸாமினேஷன், வெஜினல் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணி பார்த்துக்கிறது எப்போவுமே நல்லது. ஏதாவது ஆர்டினரி பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி உங்கள் லைபிட் ப்ரொஃபைல்லாம் எப்படி இருக்குது, சுகர்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். இதை தவிர மெனப்பாஸ்க்கு வந்து தனியாக ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்டால் நிறைய மருந்துகள் இருக்கிறது. இது வந்து ஹார்மோன் தெரப்பின்னு சொல்லிட்டு ஹார்மோன்ஸ் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். முதல்ல வந்து எல்லாருக்கும் மெனப்பாஸ் வந்துடுச்சான்னு சொல்லி பிளட் டெஸ்ட் பண்ணணுமானா, எல்லாருக்கும் இப்போ மெனப்பாஸ் வந்து 12 மாதம் வந்து பீரியட்ஸ் வரலன்னா அது பேர் தான் மெனப்பாஸ். அதுக்கப்புறம் வந்ததுன்னா அது போஸ்ட் மெனப்பாசல் ப்ளீடிங். 12 மாதம் கம்ப்ளீட்டாக வராமல் இருக்கணும், அது பேர் தான் மெனப்பாஸ். மெனப்பாஸ் எப்போ வரப்போகுதுன்னு முன்னாடியே சொல்ல முடியுமான்னா முன்னாடியே சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் வந்து ஹார்மோன் டெஸ்ட்லாம் அவசியம் இல்லை. ஏதாவது கோளாறுகள் இருந்தால் மட்டும் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணிக்கலாம். 12 மாதம் பீரியட்ஸ் வராமல் இருக்கணும், அது பேர் தான் திருப்பியும் அதையே சொல்கிறேன் மெனப்பாஸ். இந்த இதில் வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்லாம் ஈஸ்ட்ரோஜன் டெஃபிஷியன்சியால் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியாவும் இருக்குது. அதனால் வந்து இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம்னு சொல்லி பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ் நின்று போன பிறகு ஈஸ்ட்ரோஜன் டிஃபிஷியன்சியால் இந்த போன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மெல்லிசாயிடும். அது பேர் ஆஸ்டியோபீனியா, ஆஸ்டியோபொரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் போனு ஜாயிண்ட்லாம் வலி இருக்கிறவங்களுக்கு இது வந்து போன் மினரல் டென்சிட்டி டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். எப்போவுமே இந்த நெக் ஆஃப் த ஃபீமரும் ரேடியஸ் பக்கத்தில் தான் கீழே விழுந்தால் அவங்களுக்கு ஒரு இது வந்து ஃப்ராக்சர் ஏதாவது ஆகும். அதனால் வந்து மெனப்பாஸ் ஆனவங்க வந்து பத்திரமா இது பாத்ரூம்லலாம் பார்க்கும்போது பார்த்து நடந்து நல்லா அவங்க கீழே விழாமல் பார்த்துக்கணும். இதை தவிர ஹெச்ஆர்டின்னு சொல்லப்பட்ட ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்துகள் அந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் மருந்து கொடுக்கறதால என்ன இதுன்னு சொன்னான்னா அந்த நைட் ஸ்வெட்ஸு, ஹாட் ஃப்ளஷஸ் இதெல்லாம் வராமல் தடுக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் இருக்கும். நமக்கு அவசியப்படுற அளவுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஈஸ்ட்ரோஜன் செலக்டிவ் மாடுலேட்டர்ஸ்ன்னு இருக்குது. அந்த இதுக்கு வந்து அந்த மருந்து வந்து தேவைப்படுறவங்களுக்கு அது கொடுக்கலாம். சில பேருக்கு வந்து பிரஸ்ட் பெயின்லாம் இருக்கும், நிப்பிள் பெயின்லாம் இருக்கும். அந்த பெயின் இருந்தாலும் பீரியட்ஸே வராமல் பீரியட்ஸ் வர சமயத்தில் மட்டும் அவங்களுக்கு வலி இருக்கும். அவங்களும் எல்லாமே ஒரு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அதுக்கு ஏற்றபடி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கணும். ஆஸ்டியோபரோசிஸ்லேருந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஏற்றபடி கால்சியம், பைபாஸ்போனேட்ஸ் இந்த மருந்தெல்லாம் கொடுத்து சரி பண்ணலாம். மெனப்பாஸ் வந்து வெரைட்டி ஆஃப் சிம்டம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 100 சிம்டம்ஸ் எனுமரேட் பண்ணலாம். பட் அத்தனை சிம்டமும் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
உங்களுக்கு பீரியட்ஸ் நின்று போச்சுன்னா உங்களுடைய மருத்துவரை அணுகி உங்களுக்கு வேண்டிய எதனால் இப்படி ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுமான்னு சொல்லி கேட்டு எவ்ரிதிங் இஸ் நார்மலான ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. அதனால் உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்தாலும் உங்களை மருத்துவரை பார்த்து அணுகி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கும். அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் உங்களை சந்திப்போம். இத்துடன் எங்களுக்கு என்னுடைய இணைந்து இருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் டாக்டர் ராமேஸ்வரி நல்லுசாமி ஃப்ரம் ராணா ஹாஸ்பிட்டல், தில்லைநகர், திருச்சி.